வெல்கம் டு பிஆர் என்டர்டைன்மெண்ட் vlogs. கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும், அப்படிதான் தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு சீரீஸ் ஒன்று போடலான் இருக்கோம். நானும் பூஜையும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படி வர்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சீரீஸ் இல்லை, சும்மா ஒரு vlogs மாதிரி எடுத்து போடுமே அப்படின்னு போடலான் இருக்கோம். நம்ம ஓனர் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறாரு, அதாவது இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும் அவருக்கு. அவர் இன்ட்ரோ வீடியோ எடு அப்படின்ட்டு அப்ப இருந்து சொல்லி வெல்கம் டு பிஆர் என்டர்டைன்மெண்ட் vlogs. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க முடியல எல்லாராலையும். ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு ஆசை தான், அதை எல்லாருக்கும் எனக்கு ஆசை தான் இருந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் வேலைகள், அதனால் தப்பாக நினைச்சிடக்கூடாது. சில பல வேலை தப்பாக நினைக்கக்கூடாது. கை இந்த தம்பி, அடுத்து நான் ட்ரைபோர்ட் எடுத்து வந்துடுறேன். இப்படி கையை அடிச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம vlogsக்கு சேக்கிங்காக தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்காண்டி. இனி கொஞ்சம் இறைச்சலா தான் இருக்கும் வீடியோ, பூராமே இறைச்சலா அந்த மாதிரி நாய்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நடு ரோட்ல விட்டுட்டு இருக்கோம். எங்க வந்து விட்டுருக்கான்னு பாருங்க, நீ நடு ரோட்ல வந்து விட்டுருக்கான். நானா விட்டேன் மாதிரி இது போயிட்டு வந்துருமா போவோண்டா. 9 மணி கடை கோயில் போட்டிடுவாங்க. தினமும் கோயில் சீரியஸா தான் வரும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். அவன் இன்னும் ஆளை காணும், எங்கே போயிருக்கான்னு தெரியல. இருங்க பார்ப்போம், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல. இந்த வந்துட்டான் பாருங்க, ஆள் பார்க்க பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி. வாடா. ஏப்ரல் ஃபூல். நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு போறப்ப பேச முடிஞ்சா பேசுறேன். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஷார்ட்டா தான் நான் போற இனிமே விளாக் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் இருட்டா இருக்கும். இல்ல இன்னும் நைட் டயத்துல எடுத்தா இருட்டா இருக்கும்ல. இல்ல இப்ப நைட் டயத்துல இருக்காங்க. காலையில காலேஜ் போயிடுறோம், லீவு நாள்ல இங்கனக்குள்ள நில்லு, வெளிச்சம் பட்டிக்கு போயிடுறோம். இங்கனக்குள்ள நில்லு, இந்த இடத்துல வா. ஏய் கோயில சாப்பாடு, நீ வாடா, டக்கு வாடா, சாப்பாடு போடுறாங்கடா. ஆஹா, அன்னதானம். யோ, அங்க கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அத கொண்டு வந்து தட்டல வையா. இன்னும் கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. அது எனக்கு வேணும். எனக்கு ஆனா பாவியடா. எனக்கு 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 அட பாவிகளா. கோயிலுக்குள்ள வந்துட்டு சாமி கும்பிட போகாம வெளியில சோறு போடுறாங்கன்னு சாப்பிட்டுட்டு, இந்த சாமி கும்பிட போல அதுக்குள்ளே சோறு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு இருக்காரு. அதனால நம்ம சாப்பிட்டு வாங்கடா அப்படின்னு நம்ம சொல்றாரு. போகும்போது ஃபோனை ஞாபகமாக எடுத்துக்க, நான் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட போகிறேன். எல்லாம் இப்போ என்ன கூப்பிட போகிறாங்க, விவோ எந்த ஃபோன் தெரியாது. பின்ன வெள்ளிக்கிழமை வர்றது வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாமி கோயிலுக்குள்ளே போகுது. இப்போ 8 காலம் ஆயிடுச்சு. இப்போ போய் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு ஏதாவது பேசுவோம். அட் டைமில் அதை பற்றி பேசலாம். டீ காசு வாடா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ டீ குடிக்கணுமா வேண்டாமா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கேன்டா. டீ தானே குடிப்போம். இல்லை, வர வழியில் சிக்கன் பக்கடா சில்லி வாடை அடிச்சு. சில்லியா? கேட்கல சத்தமா. ஒரு நிமிஷம், சில்லி வாடை அடிச்சு. கேட்கணும். சில்லி வாடை அடிச்சுடா. சில்லியோட அடிச்சா? டேய் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கோண்டா. என்னைக்கோ ஒரு நாள் போகிறேன், அது சாப்பிட்டு தான் போகிறோம். கோயில் போயிட்டு வந்தாச்சுல அப்படிங்கிற
சாப்பிட்ருமா? சரி, கடவுள் நம்ம கடவுள் தானே. கடவுள் நம்ம கடவுள். ஏதோ வாங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். சிக்கன் ஊடுறவங்கள காலியாரவங்கள போகும். நாங்கள் சிக்கன் சாப்பிடுவோம். சிக்கன் சாப்பிடுவோம்.